பேசு செல்வி. யாரையும் எழுப்பிடாத. உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன். இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் எங்களை மன்னிச்சு விட்டுரு செல்வி ப்ளீஸ். என்ன சொன்ன? ஒரு தடவையா? எத்தனை தடவை தான் உங்களை மன்னிக்கிறது? உங்களை மன்னிச்சுதான் இந்த குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க. செல்வி மெதுவா பேசு. இன்னைக்கு உங்க ரெண்டு பேரையும் வேண்டாம் செல்வி, வேண்டாம் செல்வி, ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் செல்வி. அம்மாடி இதாமா கடைசி தடவை. தயவு செஞ்சு எங்களை காட்டி கொடுத்துறாதே. எங்க மானமே உங்க கையில தாமா இருக்கு. ஏற்கனவே இந்த வீட்டுல எங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது எங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுமா, உன் கால்ல வேணாலும் விழறம்மா. வயசுல பெரிய மனுஷியா இருக்கீங்க, ஏன் கால்ல போய் விழுவேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு இதெல்லாம் வெக்கமா இல்ல? அப்புறம் என்ன சொன்னீங்க? உங்களை யாரும் மதிக்கலையா? நீங்க செய்யற காரியம் எல்லாம் மதிக்கிற மாதிரியா இருக்கு. செய்யறது எல்லாம் கேவலமான காரியம். அப்புறம் எப்படி உங்களுக்கு மரியாதை கிடைக்கும்? ப்ளீஸ் செல்வி, என்னை எத்தனையோ டைம் மன்னிச்சு விட்டுருக்க. கடைசியா இப்பவும் மன்னிச்சு விட்டுரு. இனிமே இந்த மாதிரி ஒரு தப்ப நாங்க எப்பவுமே பண்ண மாட்டோம். முதல்ல உண்டியல்ல இருந்து திருடின பணத்தை அந்த உண்டியலே போய் போடு. இப்ப போட்டு போடி போடி சீக்கிரம் போட்டுடு. எல்லாத்தையும் போட்ட செல்வி, எல்லாத்தையுமே போட்டேன். என் கையில எதுவுமே இல்ல. செல்வி, நடந்தத வீட்டுல யாருக்கிட்டே சொல்லிடாத ப்ளீஸ். முக்கியமா என் வீட்டுக்காரர்கிட்ட நீ சொல்லி அவருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. அவ்வளவுதான். இப்ப இருக்கிற கடுப்புல அந்த மனுஷனை கொன்னே போட்டுருவாரு செல்வி ப்ளீஸ். இனிமே இந்த மாதிரியான திருட்டுத்தனத்தை வாழ்க்கையில பண்ணவே மாட்டோம், சத்தியம். இந்த மாதிரி எத்தனையோ தடவை உங்களை நான் மன்னிச்சிருக்கேன். உங்களெல்லாம் நம்பவே முடியாது. உங்களை என்ன பண்ணலாம்? சரி, நான் சொல்ற மாதிரியே செய்ய. முதல்ல நீ உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி இனிமே இந்த மாதிரி நான் திருட்டுத்தனமே பண்ண மாட்டேன்னு சொல்லு. என்ன யோசிக்கிற? சத்தியமா இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணவே மாட்டேன். இது எங்க அம்மா மேல சத்தியம். அடி பாவி, யோசிக்காம என் தலையில கை வச்சு சத்தியம் பண்ணிட்டியே. நீ ஏதாவது தப்பு பண்ணனா என் தலைக்கு இல்ல ஆபத்து. இதெல்லாம் பத்தவே பத்தாதே. நீங்களும் உங்க பொண்ணு தலை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஐயோ, இப்ப நீங்க சத்தியம் பண்ண போறீங்களா இல்ல நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவா? வேணாம், கூப்பிடாதம்மா. இனிமே நாங்க ரெண்டு பேரும் எந்த தப்பும் பண்ண மாட்டோம். இது என் பொண்ணு மேல சத்தியம் செல்வி. எங்களை மன்னிச்சிரு செல்வி. ஒருத்தர் தலையில ஒருத்தர் சத்தியம் பண்ணிருக்கீங்க, அத மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா நீங்க பண்ண காரியத்துக்கு சத்தியம் மட்டும் பத்தாது, சரியான ஒரு தண்டனை கொடுத்தாகணுமே. என்ன பண்ணலாம்? ஆளுக்கு 50 தோப்பு கரணம் போடுங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போடுங்க. செல்வி, நான் தோப்பு காரணம் போட்டுடுறேன். ஆனா என் பொண்ணு பாவம் புள்ள தாச்சியா இருக்கா. அவ எப்படி தோப்பு காரணம் போடுவா? நீங்க சொல்றதும் சரிதான். அவ பாவம் கர்ப்பமா இருக்கா, தோப்பு காரணம் போட முடியாது. ஆமா செல்வி, அவளால தோப்பு காரணம் போட முடியாது. அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவளுக்கும் சேர்த்து 100 தோப்பு காரணமா நீங்களே போட்டுருங்க. அவளுக்கும் சேர்த்தா? அதுவும் நானா? என்ன செல்வி, 100 தோப்பு காரணமா? இந்த வயசான காலத்துல என்னால எப்படி செல்வி போட முடியும்? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி 100ல கொஞ்சம் குறைச்சி ஒரு 10 போடுறேனே. திருடுறப்போ உங்களுக்கு வயசானவங்கன்னு தெரியலையா? இப்ப நீங்க சீக்கிரம் தோப்பு காரணம் போடுங்க. லேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் யாராவது வந்துருவாங்க. அப்புறம் என்ன கேட்க கூடாது. போடுறேன் போடுங்கன்னு உங்களதான் சொல்றேன். என்ன இப்படி நின்னுகிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எல்லாரையும் கூப்பிட வேண்டியதான். 100 தானம்மா, சீக்கிரம் போடு போடு. சொல்றத கேளு. யாரையாவது கூப்பிட்டு போறாமா செல்வி? நீ போடு. நீ ஈஸியா சொல்லிட்ட. தோப்பு காரணம் போடுற எனக்கு தானே தெரியும். இந்த ஐடியா கொடுத்தது நீ தானே. நான் பாட்டுக்கு 7 தூங்கிட்டு இருந்தேன். இப்படி வந்து மாட்டி விட்டது நீ. அப்ப நீ தான் போடணும்.
யாராவது வந்துட போறாங்க. சீக்கிரமா போடுமா ப்ளீஸ். 100 தோப்பு காரணம் தானே, ஈஸியா எப்படி போடலாம், போடு ப்ளீஸ்மா. ஓடுங்க. எதுக்கு நின்னுகிட்டு இருக்கீங்க? நல்லா குனி, ஐயோ குனி. ஐயோ ஹே, நீ என்ன சும்மா நின்னுகிட்டு இருக்க? கரெக்டா தோப்புக்காரனை போடுறாங்களா இல்லையான்னு நீ எண்ணிக்கிட்டு இரு. ம்? போடு. மூணு, ஐயோ 4, 8, ஐயோ 35, ம்? 36. கீர்த்தி, இதுலயும் திருட்டுத்தனமா? நீ தப்பா கவுண்ட் பண்ணா மறுபடியும் இவங்க முதல்ல இருந்து தோப்புக்காரனை போடணும். அத நீ ஞாபகம் வச்சுக்கோ. சரி செல்வி, சரி. நீ போடு. 20, 21, இதே மாதிரி கரெக்டா 100 வரைக்கும் எண்ணணும். ம்? 22, ஓ முடியல செல்வி. 23, 24, 99. போடு. 100. அவ்வளவுதான், முடிஞ்சது. முடியல, தலை சுத்துது. ஓ மா, தண்ணி குடி, தொண்டையெல்லாம் காஞ்சு போச்சு. அப்பா அம்மா, இந்தா, குடி. போதுமா? போதும் பா. ஏம்மா, இதே உன்னால தாங்க முடியலையாமா? ஆ? ஆமா, வாயில என்ற உனக்கு என்ன தெரியும்? தோப்புக்காரனை போட்டது நான் தானடி. ஓ, இருப்பா. ஓ, முடியலடி. ஓ, கால் வலிக்குதே. ஓ, இனிமே தினசரி உண்டியல்ல யாரு எவ்வளவு பணம் போடுறாங்கன்னு நான் கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த கணக்கு வழக்கு உண்டியல்ல பிரிக்கும் போது கரெக்டா இருக்கணும். ஏதாவது ₹1 குறைஞ்சது, அந்த காசை நீங்க தான் செட்டில் பண்ணணும். அது எப்படி செல்வி? வேற யாராவது எடுத்தா நாங்க என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கணக்கு கரெக்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களை தவிர இந்த மாதிரி திருட்டுத்தனம்லாம் இந்த வீட்டுல யாருமே பண்ண மாட்டாங்க. என்ன 2 பேரும் முழிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எப்படி திருட்டு வேலையை பாக்குறீங்கன்னு நானும் பாத்துடுறேன். எப்பயுமே என்னோட ஒரு கண்ணு உங்க மேல பட்டுக்கிட்டே இருக்கும். இனிமே நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சரி, யாராவது பாக்குறதுக்குள்ள இடத்தை காலி பண்ணுங்க.